ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRNS யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பழைய 12 இயர்ஸ் ஓல்டு பிசியில் நம்ம எப்படி விண்டோஸ் 10 போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பார்ட் 2. நீங்கள் என்ன பார்ட் 1 பார்க்கலனா உங்களுக்கு லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் எப்படி ஒரு பிசியில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பென்ட்ரைவர் வந்து போர்ட்டபிள் பென்ட்ரைவராக மாற்றிட்டேன். விண்டோஸ் 10 யூஸை போட்டு வாங்க கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பென்ட்ரைவர் இப்போ ப்ளக் பண்ணிட்டேன். அந்த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி பூட்டில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவர் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி பூட்டில் தான் இருக்குது. வாங்க நம்ம இதை சேவ் பண்ணிட்டு நம்ம பென்ட்ரைவரை பூட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பென்ட்ரைவர் வந்து பூட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஐஓஸும் வந்து நம்ம பூட்டாக மாற்றிட்டு நம்ம வெண்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே வாங்க விண்டோஸ் செலக்ட் பண்ணி உள்ளார போகலாம். நார்மல் பூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பூட்டே மதர் போர்ட் லோகோவில் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 லோகோ வந்து கீழே அது போர்ட் லோகோலேயே லோட் ஆகிட்டுருக்கு. ஏன்னு தெரியல. இது விண்டோஸ் ஓஎஸ் போட்டதுக்கு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, யுனைடெட் கிங்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் நவ். செட்டப் ஸ்டார்டிங் நினைக்கிறேன். இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல, வந்துடலாம் சீக்கிரமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ கேட்குது. நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் கீ என்டர் பண்ணிடலாம். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் கீ வந்து போட்டாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ்க்கு வந்து கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே இருக்க எல்லா பார்ட்டிஷனும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கப் எடுத்துகிட்டு நான் இந்த பார்ட்டிஷனில் நான் அப்படியே விட்டுட்டேன். அதனால் இப்போ இங்கே இருக்க பார்ட்டிஷனில் வந்து ஃபஸ்ட் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பார்ட்டிஷனும் டெலிட் பண்ணியாச்சு. நீங்கள் நினைப்பீங்க என்ன 2 அன்அலோகேட்டட் ட்ரைவாக காட்டுதுன்னு. எல்லாருக்கும் ஒன்று தான் காட்டும். நான் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கனால எனக்கு வந்து 2 அன்அலோகேட்டட் ட்ரைவாக காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரைவை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால நான் வந்து உங்களுக்கு டைம் லேப்ஸ் போட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகியிருக்கு. நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஒரு பாதி இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க F1 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, மதர் போர்டு லோகோ வருது. இது என்ன சால்வ் அவ்வளோ போல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம பயோஸில் போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
நான் இதை பற்றி யூடியூப்பில் போட்டேன். யூடியூப்பில் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மதர் போர்ட் லோகோ மட்டும் வந்துச்சு. அது பின்ன இப்போ டிஜிலைட்டுன்னு அந்த பேர் மாதிரி உங்களுக்கு லோகோ மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் டெலீட் டு என்டர் செட்டப் ப்ளஸ் F7 டு பூட் மெனு இதெல்லாம் வருது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ பயோஸில் தான் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கலாம் தெரியல. ஆனால் பயோஸ் வந்து அது ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த மதர் போர்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பியும் டைம் லேப்ஸ் போட்டுடலாம். ஏன்னா அது ரொம்ப நேரம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜஸ்ட் மூமெண்ட் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்த ப்ராசஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டைம் லேப்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. I'm Cortana, and I'm here to help. A little sign in here, a touch of Wi-Fi there, and we'll have your PC ready for all you plan to do. Use your voice or the keyboard along the way, and if you'd like me to stay quiet, just select the little microphone icon towards the bottom of your screen. If you need an assistive screen reader, press the Windows, Control and Enter keys at the same time to turn on narrator. Okay, enough intro. Let's dig in. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து செட்டிங் அப் ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ரிலீஜன் கேட்குது. இதில் நம்ம வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லேஅவுட் கேட்குது. நான் வந்து யுனைடெட் கிங்டம் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்டரி கீபோர்ட் லேஅவுட் கேட்குது. நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இங்கிலீஷ் இந்தியா வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஃபால்ட் கீபோர்ட் லேஅவுட் கேட்குது. நான் வந்து யுனைடெட் கிங்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேர் லேஅவுட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஜஸ்ட் மூமெண்ட் ஸ்க்ரீன் என்ன லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபைனல் ஃபினிஷிங் செட்டப் ஆகிட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் டைம் லேப்ஸ் போட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ண சொல்லுது. நான் இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் எப்படி பண்ணுறேன்னா, இப்போதைக்கு நான் கம்ப்யூட்டரோட ஈத்தர்நெட் கேபிள் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதே நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா வைஃபை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா, மேலே லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஏரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இப்போ வந்து அந்த ஸ்டெப் ஸ்கிப் ஆகி அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். நான் இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பாஸ்வேர்ட் கேட்குது. நான் அதையும் ஸ்கிப் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் கொடுத்து. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வேணும் இதை எல்லாத்தையும் ஆனில் விட்டு நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இல்லைனா நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து அட்வர்டைஸிங் ஐடி ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து நான் வந்து டெய்லர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டயக்னாசிங் டேட்டா அதை வந்து அப்படியே விட்டுறேன். அடுத்து திங்கிங் அண்ட் டைப்பிங் நான் வந்து அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஃபைண்ட் மை டிவைஸையும் அப்படியே விட்டுறேன். லொக்கேஷனையும் நான் வந்து இருக்கிற மாதிரி அசிட்டிஸ் நான் அப்படியே நான் விட்டுடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து அக்செப்ட் கொடுத்துட்றேன். இப்போ திரும்பி வந்து ஜஸ்ட் மூமெண்ட் ஸ்க்ரீன் லோட் ஆகுது. ஓகே, நான் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து நாட் நவ் கொடுத்துட்றேன். திரும்பி லோட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லோடிங் ஸ்க்ரீன் வந்து முடிஞ்சோடனே அடுத்து இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 5 minutes ஆகும் லோட் ஆகிறதுக்கு இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா. அதனால் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டைம் லேப்ஸ் போட்டுடுறேன்.
நம்ம விண்டோஸ் 10 சக்ஸஸ்ஃபுல்லாக 12 இயர்ஸ் ஓல்டு பிசியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதே ஸ்டெப்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விண்டோஸ் 10 வந்து நம்ம ஒரு லேப்டாப்லையோ இல்லை கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இதே ஸ்டெப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைம் மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தப்பாக வர மாதிரி இருக்குது, அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வந்து டெஸ்பிசி இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெஸ்பிசியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைசேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பர்சனலைசேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னமோ ஒரு ப்ரோக்ராம் பின்னாடி ரன் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செட்டிங் ஓப்பன் ஆகினா பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து தீம்ஸ் போய்க்கணும். தீம்ஸ் போயின்னா பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா திஸ்பிசி ஐக்கான் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாஸ்க் பார் ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் கிளிக் பண்ணி ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு ஃபுல் ஸ்க்ரீன். கீழே வந்து மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக சிபி யூட்டிலைசேஷன் 100% இருக்குது. என்னமோ ஒரு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி ரன் ஆகிட்டே இருக்கு போல் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்து வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா OneDrive ரன் ஆகிட்டுருக்கு. அதுதான் சிபியூ பார்த்திங்கன்னா 100% யூட்டிலைசேஷன் போகுது. அதை வந்து நம்ம வந்து என்டாஸ் கொடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா OneDrive வந்து நம்ம ஸ்டார்ட் அப்லேருந்து எடுத்துடலாம். ஏன்னா வந்து அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அதான் டிசேபிள் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரம் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். வாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு ஸ்விட்ச் ஆகிடலாம். இப்போ போய் சிபி யூட்டிலைசேஷன் பார்க்கலாம். சிபி யூட்டிலைசேஷன் பார்த்திங்கன்னா பாருங்கள் 15, 18 பிலோ 50 தான் இருக்குது. பாருங்கள் அப்படியே வந்து யூட்டிலைசேஷன் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா OneDrive தான் ரன் ஆகிட்டுருக்கனால கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மெமரி பார்த்திங்கன்னா 4GB DDR3. அப்புறம் வந்து விர்ச்சுவல் மெமரி பார்த்திங்கன்னா அது வந்து 1.1 GB இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் டோட்டல் பார்த்திங்கன்னா 5.1 GB காட்டுது. அடுத்த லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா டிஸ்க் 0, டிஸ்க் 1 இருக்குது. டிஸ்க் 1 பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பூட் ஆவர் இப்போ OS ரன் ஆகிட்டுருக்குது. டிஸ்க் 0 பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் டிஸ்க்கு. அப்புறம் ஈத்தர்நெட் பார்த்திங்கன்னா வந்து ரியலிட்டிக்கோட என்னமோ ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் நான் நினைக்கிறேன் வந்து 100 MB இருக்கணும், இல்லை 1 GB/s இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய் அபவுட் பிசி போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அபவுட் பிசியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண எடிஷன் போட்டிருக்கு விண்டோஸ் 10 ஹோம் எடிஷன். அடுத்து பார்த்திங்கன்னா பிட்ஸ் போட்டிருக்கு. நம்ம 64 பிட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணோன்னா ஒரு 12 இயர்ஸ் பழைய ஓல்டு பிசியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் 10 சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம். அது ரன்னும் ஆகுது. அது இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்ஸும் பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.